அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினத்திலே ஒரு சிறப்பான ஒரு வசனம் அத்தியாயம் நமக்கு ஓதப்பட்டது. சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி முதலிலே சொல்லிக் கொடுக்கிறோம். சூரத்துல் ஃபாத்திஹா என்பது சிறப்பு ஆரம்பம் என்பது இதனுடைய பொருள். அவர்கள் ஒரு தடவை உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே தொழுது கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அவர்களை அழைக்கிறார்கள், யா உபை யா அபுல் முந்திர் என்பதாக. ஆனால் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் தொழுது கொண்டிருந்ததின் காரணத்தினால் அமைதியாக இருந்து விட்டார்கள். 3 தடவை அழைக்கிறார்கள், அழைப்புக்கு பதில் தரவில்லை. கடைசியாக சலாம் கொடுத்து முடித்ததற்கு பிறகு நபியிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், என்னை அழைத்த மாதிரி தெரிந்ததே என்று கேட்கிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏன் எனக்கு பதில் தரவில்லை என்று கேட்டார்கள். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் தொழுது கொண்டிருந்தேன் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உபையே, அல்லாஹ்வும் ரசூலும் அழைத்தால் அவர்களுக்கு நீங்கள் பதில் கொடுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறானே, உங்களுக்கு தெரியாதா இது? யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூலி இதா தஆக்கும் லிமா யுஹ்யீக்கும். அல்லாஹ்வும் ரசூலும் உங்களை அழைத்தால் தொழுது கொண்டிருந்தாலும் பதில் கொடுக்க வேண்டும், தொழுது கொண்டிருந்தாலும் பதில் கொடுக்க வேண்டும். நீங்கள் தொழுது கொண்டிருந்தது நஃபிலான தொழுகையாக இருந்ததின் காரணத்தினால் அதை விட்டு விட்டு வந்து எனக்கு பதில் தர வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அடுத்து சொன்னார்கள், இந்த மஸ்ஜிதிலிருந்து வெளியேறுவதற்கு முன்பாக உனக்கு ஒரு அற்புதமான ஒரு இல்மை கற்றுத் தருகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சொல்லிவிட்டவர்கள் மறந்து விட்டார்கள். ஆனால் இல்மின் மீது ஆர்வம் இருந்ததின் காரணத்தினால், இன்னும் சொல்ல போனால் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்களை பொறுத்தவரை குர்ஆனுடைய இல்மின் மீது ரொம்ப அளவு கடந்த ஆர்வம் உடையவர்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஸ்ஜித் நபவியிலே எங்கெல்லாம் சென்றார்களோ அங்கெல்லாம் பல இடங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர்ந்து நிழல் போல சென்று கொண்டே இருந்தார்கள். இந்த நேரத்திலே கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியை விட்டு வெளியே போற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, யா ரசூலல்லாஹ், ஏதோ சொல்றேன்னு சொன்னீங்களே அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய கரத்தை பிடித்து கொண்டார்கள், என்னுடைய கையை பிடித்து கொண்டார்கள். பிடித்து கொண்டு சொன்னார்கள், உபையே, நான் ஒரு விஷயத்தை சொல்லி தருகிறேன். அது என்னவென்றால், தௌராத் வேதத்திலும் இன்ஜீல் வேதத்திலும் ஜபூர் வேதத்திலும் வேறு எந்த வேதங்களிலும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான புதையல் சொல்லப்பட்டதில்லை. அதுதான் சூரத்துல் ஃபாத்திஹா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியிலே அமர்ந்திருக்கிறார்கள், சஹாபாக்கள் எல்லாம் குழுமி இருக்கிறார்கள். அப்பொழுது திடீரென்றார் போல ஒரு சத்தம் வருகிறது. அந்த சத்தத்தை கேட்டுவிட்டு அருகிலே அமர்ந்திருந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இப்பொழுது வானத்தில் ஒரு கதவு திறக்கப்படுகிறது, இதுவரை அந்த கதவு திறக்கப்பட்டதே இல்லை, ஸ்பெஷலா இன்னைக்கு மட்டும் திறக்கப்படுது என்று சொன்னார்கள். சிறிது நேரத்திலே ஒரு மலக்கு இறங்கி வருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இதுவரை இந்த மலக்கு பூமிக்கு இறங்கி வந்ததே கிடையாது, ஆனால் இன்றைக்கு தனிப்பட்ட முறையிலே ஒரு பெரிய ஒரு விஷயத்தை சொல்வதற்காக வேண்டி உங்களிடத்திலே இன்றைக்கு பிரத்யேகமாக வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அந்த மலக்கு சலாம் சொல்லி நின்றார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அப்ஷிர் பி நூரைனி யா ரசூலல்லாஹ், அப்ஷிர் பி நூரைனி யா ரசூலல்லாஹ், 2 ஒளிகளை கொண்டு உங்களுக்கு சோபனம் உண்டாகட்டும், சுப செய்திகள் கிடைக்கட்டும் என்று சொன்னார்கள். 2 ஒளிகள் என்றால் அது என்ன என்று கேட்கப்பட்ட போது அந்த மலக்கு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா இறக்கப்பட்டிருக்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகையிலையும் நாம் ஓதினால் ஒரு நாளைக்கு 17 தடவை நாம் ஓதுகிறோம். அது அல்லாமல் நாம் சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளை ஏகப்பட்ட முறையில் நாம் தொழுகிறோம். இவை அனைத்தையும் சேர்த்து பார்த்தால் சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாமல் தொழுகையே இல்லை. அந்த சூராவையும் அடுத்து இன்னொரு ஒலி எதுவென்று சொன்னால், ஆமனர் ரசூலு பிமா உன்ஸில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 ஆயத்துகள், இந்த 2மே நமக்கு ரொம்ப மனப்பாடமா இருக்கும். ஏன் சொன்னா அற்புதமான துஆக்கள் இதிலே பொதிந்திருக்கின்றன. கண்ணியமானவர்களே, அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சூரத்துல் ஃபாத்திஹா ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ். சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கிறதே, அதிலே மனிதர்களுக்கு ஷிஃபா இருக்கிறது, நல்ல உடல் மருத்துவம் இருக்கிறது, நோய்களுக்கான நிவாரணம் இருக்கிறது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு இடத்திலே வலி ஏற்பட்டு விட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள், தன்னுடைய உள்ளங்கையிலே சூரத்துல் ஃபாத்திஹாவை 7 முறை ஊதி அந்த இடத்திலே தடவி கொள்வார்கள். கண்ணியமானவர்களே, நமக்கும் தலை வலிக்கிறது, நெஞ்சு வலிக்கிறது, எத்தனையோ இடங்களிலே வலி ஏற்படுகின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சூரத்துல் ஃபாத்திஹா ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ்,
எல்லா மனிதர்களுக்கும், உலகம் முடிகிற வரை ஏற்படக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் இதே ஹதீஸ் தான். எனவே சூரத்துல் ஃபாத்திஹா நம்முடைய கையில இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அப்படி அற்புதமான ஒரு சூரா நம்முடைய கையிலே நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய பொக்கிஷம். சூரத்துல் ஃபாத்திஹா இறக்கப்பட்ட சமயத்திலே ஷைத்தான் தன்னுடைய பித்தட்டிலே கால்கள் அடிக்கக்கூடிய அளவுக்கு விரண்டு ஓடினான், தன்னுடைய தலையின் மீது மண்ணை வாரி இறைத்துக் கொண்டு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். சூரத்துல் ஃபாத்திஹா இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்டது ஒரு பெரிய பாக்கியம். இது இந்த ஷைத்தானுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது, கைசேதத்தை உண்டாக்கியது. ஷைத்தானுக்கு நம் விஷயத்திலே எது கைசேதம் உண்டாக்கியதோ அது நிச்சயமாக நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் என்று நாம் நினைக்க வேண்டும். அடுத்து நமக்கு ஓதப்பட்ட சூரத்துல் பக்ரா, இன்று ஓதப்பட்ட சூரத்துல் பக்ரா இருக்கிறதே, சூறாக்களிலே பெரிய சூரா, ஏறக்குறைய 286 வசனங்கள். 286 வசனங்கள். இந்த வசனங்களை அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இந்த சூரா எந்த வீட்டில் ஓதப்படுமோ அங்கிருந்து ஷைத்தான் விரண்டு ஓடி விடுவான். இந்த சூராவுக்கு சினாமுல் குர்ஆன் என்று ஒரு பெயர் இருக்கிறது. அதாவது குர்ஆனுடைய திமில், குர்ஆனுடைய உயர்வு. இந்த குர்ஆனுக்கு இந்த சூராவை கொண்டுதான் உயர்வு ஏற்படுகிறது. கண்ணியமானவர்களே, அவ்வளவு பெரிய சூரா. சூரத்துல் பக்ரா மட்டும் ஒரு மனிதர் கற்றுக்கொள்வாரேயானால் குர்ஆனுடைய அதிகமான இல்முகளை கற்றுக்கொண்டவரை போன்று கருதப்படுகிறார். காரணம், அவ்வளவு அதிகமான சட்டங்கள் சூரத்துல் பக்ராவிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த சூரத்துல் பக்ராவிலே பாதி அளவுக்கு இன்றைக்கு நாம் ஓதி முடித்திருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு ஓதப்பட்ட இந்த சூரத்துல் பக்ராவை அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான் என்றால், அன்று இருந்த அரபுகளுக்கு சவால் விடுக்கக்கூடிய வகையிலே அவர்களுடைய சிந்தனைக்கே எட்டாத, அறிவுக்கே எட்டாத ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை முதலாக சொல்கிறான். அலிஃப் லாம் மீம். நிச்சயமாக இதுக்கு யாருக்குமே அர்த்தம் தெரியாது, அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் தான் தெரியும். அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் தான் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆயத். அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், தாலிகல் கிதாப், இந்த வேதம், லா ரைப ஃபீ, இதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹுதல்லில் முத்தகீன், இது யாருக்கு நேர்வழி காட்டும் என்றால், அல்லாஹ்வை யார் அஞ்சி வாழுகிறார்களோ அத்தகைய பயபக்தியாளர்களுக்கு தான் இது நேர்வழி காட்டும். அது மட்டுமல்ல, பயபக்தியாளர்கள் எப்படி இருப்பார்கள்? அல்லதீன யுக்மினூன பில் கைப் வ யுகீமூனஸ் ஸலா வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அவர்கள் மறைவான விஷயங்களை ஈமான் கொண்டவர்களாக இருப்பார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், அவர்களுக்கு வழங்கப்பட்ட செல்வத்திலிருந்து செலவு செய்வார்கள். வல்லதீன யுக்மினூன பிமா உன்ஸில இலைக வமா உன்ஸில மின் கப்லிக். நபியே, உமக்கு அருளப்பட்டிருக்கக்கூடிய இந்த திருமறையையும் அவர்கள் ஈமான் கொள்வார்கள், உங்களுக்கு முன்பு இருந்த அந்த நபிமார்கள் மீது அருளப்பட்ட மற்ற வேதங்களையும் அவர்கள் ஈமான் கொள்வார்கள். வல்லதீன யுக்மினூன பிமா உன்ஸில இலைக வமா உன்ஸில மின் கப்லிக் வபில் ஆகிரத்திஹும் யூகினூன். அவர்கள் மறுமையை கொண்டு நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள், மறுமை வரும் என்று நம்பியவர்களாக இருப்பார்கள். உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம், அவர்கள் தான் நேர்வழியில் இருக்கக்கூடியவர்கள். இந்த நம்பிக்கையும் இந்த அமல்களும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் தான் உண்மையான வெற்றியாளர்கள். உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் மகத்தான வெற்றியுடையவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கண்ணியமானவர்களே, இதிலே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஈமான்தார்களின் இலக்கணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது என்ன சொல்லுகிறான் என்றால், அல்லதீன யுக்மினூன பில் கைப், மறைவான விஷயத்தை ஈமான் கொள்ளக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மறைவான விஷயங்கள் என்பது நாம் என்ன நினைக்கிறோம்? ஈமான் கொள்வது, அல்லாஹ்வை ஈமான் கொள்வது, மறுமை நாளை ஈமான் கொள்வது, வ மலாயிகத்திஹி வ குத்துபிஹி, மலக்குமார்களை, வேதங்களை, ரசூல்மார்களை, இன்னும் மறுமை நாளை, கபருக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று, எழுப்பப்படும் என்று ஈமான் கொள்வது, இதெல்லாம் மறைவான விஷயங்கள். ஆனால் நம்மை பொறுத்தவரை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மறைவான விஷயம். நபியை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் குர்ஆன் அருளப்பட்டதை நாம் பார்த்தோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே வாழ்ந்ததை நாம் பார்த்தோமா? நம்மை பொறுத்தவரை ஈமானின் தரம் கூடுகிறது. பொதுவாகவே ஒரு சமுதாயம் தன்னுடைய அந்தஸ்தை அறியாத நிலையில் நிச்சயமாக அவர்கள் எந்த ஒரு அவர்களுடைய தன்மை அவர்களுக்கு புரியாது. தன்னுடைய அந்தஸ்து புரியணும், நம்மளுடைய அந்தஸ்து என்ன அப்படிங்கறத புரியணும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அதாவது சஹாபாக்களே, தோழர்களே, ஈமானிலே மிக ஆச்சரியத்திற்குரிய ஈமான் யாருடைய ஈமான் தெரியுமா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய ஈமான், அதாவது மலக்குமார்களுடைய ஈமானா என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நிச்சயமாக மலக்குமார்கள் இல்லை. ஏனென்று சொன்னால், ஐயுல் கல்கி ஆஜபு இலைக்கும் ஈமானா அல் மலாயிகத்து. சஹாபாக்கள் சொன்னார்கள் மலக்குமார்கள் என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமா லஹும் லா யுமினூன் வமா லஹும் லா யுமினூன் வஹும் இன்த ரப்பிஹிம் அன்னபியூன்.
நிச்சயமாக அவர்களுக்கு மத்தியில் இரட்சகன், அதாவது இரட்சகனுக்கு மத்தியிலே அவர்கள் இருக்கக்கூடிய நிலையில் நிச்சயமாக அவர்கள் எப்படி ஈமான் கொள்ளாமல் இருக்க முடியும்? மலக்குமார்கள் அல்லாஹ்வுக்கு பக்கத்திலே இருக்கிறாங்க, அவனுடைய கட்டளைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், சொர்க்கத்தை பார்க்கிறார்கள், நரகத்தை பார்க்கிறார்கள். அவர்கள் எப்படி ஈமான் கொள்ளாமல் இருக்க முடியும்? அப்படி என்றால் நபிமார்களா? சஹாபாக்கள் கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமாலஹும் லா யுமினூன் வஹும் இன்த ரப்பிஹிம். அவர்கள் எப்படி, நபிமார்கள் எப்படி ஈமான் கொள்ளாமல் இருக்க முடியும்? லா யுமினூன் வல் வஹ்யு யன்ஸில் அலைஹிம். அவர்களின் மீதுதான் வஹி அருளப்பட்டிருக்கிறது, வஹி அவர்கள் மீதுதான் இறக்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது அல்லாஹ்விடமிருந்து வஹி வருவதை பார்க்கிறார்கள், அல்லாஹ்வை அறிகிறார்கள். அவர்கள் எப்படி ஈமான் கொள்ளாமல் இருக்க முடியும்? அப்படி என்றால் ஃபனஹனு, நாங்களா என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்படி உங்களால் ஈமான் கொள்ளாமல் இருக்க முடியும்? வான பைன அல்ஹரிக்கும், நான் உங்களுக்கு மத்தியில் இருக்கிறேன், நான் உங்களுக்கு மத்தியில் இருப்பதே நீங்கள் என்னை நிச்சயமாக ஈமான் கொள்ள முடியும். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லதீன யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஹும் அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஹும். யாருக்கு வேதம் அருளப்பட்டிருக்கிறதோ அவர்கள் நபியை பார்த்தால் தன்னுடைய சொந்த பிள்ளைகளை பார்த்ததை போல அறிந்து கொள்வார்கள் இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று. காரணம், நபியினுடைய முகத்தோற்றத்தில் அல்லாஹ் என்னென்ன அடையாளங்களை தௌராத் இன்ஜீலிலே சொன்னானோ எல்லாமே அப்படியே இருந்தன. எனவே அவர்கள் ஈமான் கொள்ளாமல் இருக்க முடியாது. நபியின் ஒளி பொருந்திய முகத்தை பார்த்து விட்டும் ஒரு மனிதன் ஈமான் கொள்ளவில்லை என்றால் அவன் நிச்சயமாக அருளை விட்டும் சபிக்கப்பட்டவன், அருளை பற்றும் இழக்கப்பட்டவன். எனவே கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், அப்படி என்றால் யார் யா ரசூலல்லாஹ், ஈமானால் அற்புதமான ஈமானுக்கு சொந்தக்காரர்கள் என்றால் அவர்கள் யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா இன்ன அஜபல் ஹல்கி ஈமானன், படைப்பினங்களிலே ஈமானால் மிக அற்புதமான ஈமானுக்கு சொந்தக்காரர்கள் யார் என்றால் லகௌமுன், ஒரு கூட்டம், லகௌமுன் ஒரு கூட்டம், யகூனூன மின் பஅதிக்கும், உங்களுக்கு பிறகு வருவார்கள். சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், உங்களுக்கு பிறகு வருவார்கள். அவர்கள் யஜிதூன சுஹஃபன், ஏடுகளை பார்ப்பார்கள், கிதாபுகளை பார்ப்பார்கள், குர்ஆனை பார்ப்பார்கள், ஹதீஸை பார்ப்பார்கள். ஆனால் ஃபீஹா கிதாபுன், அதாவது அதை வேதத்திலே பார்ப்பார்கள், ஆனால் நிச்சயமாக அந்த வேதம் இறங்கிய விஷயத்தை அவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள், அதை அறிந்திருக்க மாட்டார்கள், என்னை பார்த்திருக்க மாட்டார்கள். அந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் பார்க்காமலே ஈமான் கொள்வார்கள். இவர்கள் தான் ஈமானிலே மிக உயர்ந்த ஈமானுக்குரியவர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அது யார்? நாம் தான். நம்முடைய அந்தஸ்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அற்புதமாக சொல்லி இருக்கிறார்கள் பாருங்கள். நாம் உயர்ந்த ஈமானுக்குரியவர்கள், அற்புதமான ஈமானுக்குரியவர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொன்னார்கள், தூபா லிமன் ஆமன பி வரஆனி, யார் என்னை பார்த்து ஈமான் கொண்டாரோ அவருக்கு சுப செய்தி உண்டாகட்டும், சோபனங்கள் உண்டாகட்டும் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகு சொன்னார்கள், தூபா லிமன் ஆமன பி வலம் யரனி, தூபா லிமன் ஆமன பி வலம் யரனி, தூபா லிமன் ஆமன பி வலம் யரனி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை சொன்னார்கள், யார் என்னை பார்க்காமலே ஈமான் கொண்டார்களோ அவர்களுக்கு சோபனம் உண்டாகட்டும், யார் என்னை பார்க்காமலே ஈமான் கொண்டார்களோ அவர்களுக்கு சோபனம் உண்டாகட்டும், யார் என்னை பார்க்காமலே ஈமான் கொண்டார்களோ அவர்களுக்கு சோபனம் உண்டாகட்டும் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தடவை சொன்னார்கள். மற்றொரு ஹதீஸிலே 7 முறை திரும்ப திரும்ப சொன்னார்கள் என்று வருகிறது. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பார்க்கவில்லை, அவர்களுடைய கட்டளைகளை நாம் கேட்கவில்லை, ஆனால் ஹதீஸை படித்தோம், குர்ஆனை படித்தோம், நமக்கு விளங்கியது நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையானவர்கள் என்பதை விளங்கிக் கொண்டோம். கண்ணியமானவர்களே, அது மட்டுமல்ல, ஒரு விஷயத்தை நபி சொன்னார்கள் என்று சொல்லப்பட்டதும் அதை ஒரு மனிதர் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துவாரேயானால் நிச்சயமாக அவர் அந்தஸ்தால் உயர்ந்தவர், நபியின் பாராட்டுக்குரியவர் என்பதை விளங்குகிறது. அதாவது புதைலா பின்த் அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நான் அதாவது மஸ்ஜிதில் ஜும்ஆ, அதாவது கிப்லத்தைன் என்ற பள்ளி இருக்குது பாருங்க, பள்ளி மதீனாவுக்கு பக்கத்துல மஸ்ஜிதுல் கிப்லத்தைன், 2 கிப்லாவினுடைய பள்ளிவாசல் இருக்கு. அந்த இடத்துல லுஹர் தொழுகையோ அல்லது அஸ்ர் தொழுகையை நான் தொழுது கொண்டிருந்தேன். அந்த நேரத்திலே ஒரு மனிதர் வந்தார். தொழுது கொண்டிருக்கும் போது தொழுகையிலே 2 ரக்காத்துக்கு மேலே முடிந்து விட்டன. அப்பொழுது ஒரு மனிதர் பின்னால் இருந்து அறிவித்தார், கிப்லா மாற்றம் செய்யப்பட்டு விட்டது, கிப்லா மாற்றம் செய்யப்பட்டு விட்டது. அப்ப சஹாபாக்கள் எதை பின்பற்றி தொழுது இருந்தாங்க? முன்னோக்கி தொழுது இருந்தாங்க என்று சொன்னால் எல்லாருமே பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுது இருந்தாங்க. இப்போ பைத்துல் முகத்தஸ் நேர் எதிர்புறத்தில் இருக்கின்றன, கிப்லா
காபா நேர் எதிர்புறத்திலே இருக்கின்றன. அப்போ காபா வந்து வடக்கு பகுதியில இருக்கிறது என்றால் அந்த பைத்துல் முகத்தஸ் இடது பகுதியில இருக்கின்றன. இப்படி நின்றவர்கள் அந்த சஹாபி பெண்மணி சொல்றாங்க, பெண்களின் பகுதிக்கு ஆண்கள் சென்று விட்டார்கள், ஆண்களின் பகுதிக்கு பெண்கள் வந்து விட்டார்கள். நேரா அப்படி மாறிடுச்சு, சஃபு அப்படியே நேரா மாறிடுச்சு. இதான் மெஹராப்னு சொன்னா நேரா எதிரில அந்த அது மெஹராபா போயிருச்சு. பெண்கள் இந்த பக்கம் வந்துட்டாங்க. எப்பவுமே பெண்கள் பின்னாலதான் நிக்கணும். அப்போ இந்த காட்சியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடையில தொழுகைக்கு இடையிலே இது மாற்றப்பட்டது. தொழுக முடிகிறது. இந்த விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லப்பட்ட போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலாயிக கௌமுன் ஆமனு பில் கைப், அவர்கள் ஒரு ஈமான்தாரியான கூட்டத்தார்கள், மறைவான விஷயத்தை கொண்டு ஈமான் கொள்ளக்கூடியவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியிலே மது எவ்வளவு பிரியமானது என்று நமக்கெல்லாம் தெரியும். அந்த நேரத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாத்திரத்திலே ஊத்தி மதுவை குடிப்பதற்காக வேண்டிய உதட்டுக்கு அருகிலே கொண்டு செல்கிறார்கள். வெளியிலே ஒரு மனிதர் அறிவித்துக் கொண்டு போகிறார், மது ஹராமாக்கப்பட்டு விட்டது. அந்த சஹாபி உதட்டுக்கு அருகிலே கொண்டு சென்றதை கீழே ஊற்றுகிறார். அந்த கிளாஸை அப்படியே அதாவது உடைக்கிறார். எல்லா பாத்திரங்களையும் போட்டு புதைத்து விட்டு நபியிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு அறிவிப்பை கேட்டேனே, இது உண்மையா என்று கேட்டார்கள். எவ்வளவு அற்புதமான விஷயங்கள். சஹாபி பெண்மணிகளிடத்திலே பர்தா முறை கடமையாக்கப்பட்டு விட்டது என்று சொல்லப்பட்டவுடன் கீழே என்ன துணி கிடந்துச்சோ எல்லாத்தையும் தூக்கி தலையை போட்டுக்கிட்டாங்க. இது அவர்களுடைய ஒரு அற்புதமான ஈமானுக்கு அடையாளம். ஆனால் நம்முடைய நிலை என்ன? ஈமான் நம்மிடத்திலே இருக்கிறது என்றால் அதனுடைய தன்மை எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வை நாம் விரும்ப வேண்டும், அமல்கள் அதிகமாக வேண்டும். ஈமானுடைய குறிக்கோள் என்ன? அமல்களின் வளர்ச்சி. ஈமானுடைய குறிக்கோள் அமல்களின் வளர்ச்சி. இன்று ஓதப்பட்டத்திலே இந்த சமுதாயத்தினுடைய சிறப்பை பற்றி மற்றொரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான். அதாவது சூரத்துல் பக்கரா 286 வசனங்களை கொண்டது. அதிலே 143வது வசனம், அதாவது மத்திய பகுதியில இருக்கக்கூடிய ஒரு வசனம், மத்தியில இருக்கக்கூடிய ஒரு வசனம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சொல்கிறான் நடுநிலை சமுதாயம் என்று. நம்மை பார்த்து நடுநிலை சமுதாயம் என்பதை நடு மத்தியிலே அல்லாஹ் கொண்டு வருகிறான். இது குர்ஆனுடைய மூஜிசாவுக்கு அடையாளம். குர்ஆனுடைய மூஜிசாவுக்கு அடையாளம். அல்லாஹ் சொல்கிறான், வகதாலிக ஜஅல்னாகும் உம்மத்தன் வஸத்தா, உங்களை நடுநிலை சமுதாயமாக ஆக்கியிருக்கிறோம் அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமானவர்களே, நடுநிலை சமுதாயம்னா என்ன? அல்லாஹ் அதற்கு பிறகு சொல்கிறான், மற்ற கூட்டத்தார்களுக்கு நீங்கள் சாட்சியாளர்களாக இருப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அருமையானவர்களே, சாட்சியாளர்கள் என்றால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூடிய கூட்டத்தார்களுக்கு இவர்கள் சாட்சி சொல்வார்கள். அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எழுப்பி கேட்பான், மக்களுக்கெல்லாம் நல்லதை சொன்னீர்களா? 950 வருடங்கள் வாழ்ந்தீர்களே, மக்களுக்கு என்ன சொன்னீர்கள்? யா அல்லாஹ், எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். அந்த மக்களை கூப்பிட்டு சொன்னா கேட்டா அவங்க சொல்லுவாங்க, ஒண்ணுமே சொல்லல இவர் அப்படின்னு போய் சொல்லிடுவாங்க. யாரு? அந்த கூட்டத்தார் என்ன சொல்லிடுவாங்க சொன்னா, இவர் சொல்லவே இல்லை, சொல்லியிருந்தா நாங்க ஏத்துக்கிறோமே அப்படின்பாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நான் சொன்னதுக்கு சாட்சி யார் என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்துகள். நம்முடைய உம்மத்தை அல்லாஹ் அழைத்து கேட்பான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய கூட்டத்தாருக்கு சொன்னார்களா? நிச்சயமாக சொன்னார்கள். தன்னுடைய நுபுவத்தை எடுத்து சொன்னார்கள், ரிசாலத்தை பரப்பினார்கள். அப்படி என்றால் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் 10,000 வருடங்களுக்கு மேல இருக்குது. அப்படி என்றால் உங்களுக்கு எப்படி தெரியும்? நம்முடைய சமுதாயம் சொல்லும், யா அல்லாஹ், எங்களுடைய நபி இதை சொல்லி இருக்கிறார்கள், எங்களுடைய குர்ஆன் அதை சொல்லுகிறது, எனவே நாங்கள் அதை நம்புகிறோம். நடுநிலை சமுதாயம் என்ற சிறப்பு எவ்வளவு அற்புதமான சிறப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, இவ்வளவு அற்புதமான சிறப்புக்கு மத்தியில இருக்கக்கூடிய நாம் நம்முடைய அந்தஸ்தை விளங்குவதில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், ஈமான்தாரிகள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், வமினன் நாஸி மன் யத்தகிது மின் தூனில்லாஹி அன்தாதன் யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லாஹ் வல்லதீன ஆமனூ அஷத்து ஹுப்பல் லில்லாஹ். ஈமான்தாரிகள் அல்லாஹ்வை ரொம்ப கடுமையாக நேசிப்பார்கள், ரொம்ப அன்போடு இருப்பார்கள் அல்லாஹ்வின் மீது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வமை யாமல் மினஸ் ஸாலிஹாத்தி வஹுவ முஃமினுன், யார் ஈமான் கொண்ட நிலையில், வமை யாமல் மினஸ் ஸாலிஹாத்தி மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமினுன் ஃபௌலாயிக யதுகுலூனல் ஜன்னah வலா யுظلمون நகீரா, யார் ஈமான் கொண்ட நிலையில் நல்ல அமல்களை செய்வார்களோ அத்தகைய ஆணும் பெண்ணும் நிச்சயமாக சொர்க்கத்திலே நுழைவார்கள், அவர்கள் அநியாயம் இழைக்கப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஈமான் இருந்தால் மட்டும் போதாது, நம்மிடத்திலே அமல் இருக்க வேண்டும். பொதுவாகவே நம்மிடத்திலே விலை மதிப்பு மிகுந்த பொருள்களை சம்பாதிப்பதற்காக பல கஷ்டங்களை பெறுகிறோம், பொருள்களை செல்வத்தை சேர்ப்பதற்கு பல கஷ்டங்களை அடைகிறோம், முயற்சி செய்கிறோம், சாப்பாட்டை தியாகம் பண்றோம், அதாவது தூக்கத்தை தியாகம் பண்றோம், இன்னும் சொல்ல போனா வெக்கமா இருக்குது, தொழுகையும் தியாகம் பண்ணிடுறோம். கல்லாவிலே அமர்ந்திருக்கும் போது தொழுகைக்காக வாங்க சொன்னா பாத்துக்கிறோம், அப்புறம்
என்று சொல்லி எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து இஷாவுல ஒட்டுமொத்தமா சேர்த்து நம்ம என்ன செய்யறோம்? கல்லாச்சிரோம். இது எந்த மார்க்கம்? எவ்வளவு புனிதமான மார்க்கம்! கண்ணியமானவர்களே, இந்த காரியத்தை செய்யக்கூடிய நாம் வெட்கப்பட வேண்டும். நமக்காக நம்முடைய உடலுக்கு சக்தியை உண்டாக்குவதற்காக வேண்டி நாம் சாப்பாட்டை 3 வேளை சேர்த்து சாப்பிடுகிறோமா? அப்படி சாப்பிட முடியுமா? நம்முடைய ரூஹுக்கு நாம் சக்தியை உண்டாக்குவதற்குரிய இந்த அமலை மட்டும் எப்படி சேர்த்து செய்ய முடிகிறது நம்மளால்? அதுவும் நாம் நிம்மதியா செய்கிறோமா? அதாவது 4 ரக்காத் தொழுகிற நேரத்தில் 10 ரக்காத் தொழுது முடிச்சிருது. அவ்வளவு வேகம், தூக்கம் வந்துருச்சு. கண்ணியமானவர்களே, இதெல்லாம் முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாகும். பொதுவாகவே ஒரு விஷயத்தை சொல்வார்கள். நம்ம சின்ன வயசுல அந்த முயலும் ஆமையும் ஓட்டப்பந்தயம் வச்ச கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதை வச்சு சொல்லுவாங்க, முயலும் வெல்லும், முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயலாமை வெல்லாது. புரியுதுல? முயலும் வெல்லும், முயல் வென்றும், ஆமை அது அதனுடைய அடியில நடந்து போனா முயல் என்ன செஞ்சிரும்? அது வெற்றி பெற்றும். ஆமையும் வெல்லும், முயல் தூங்கிட்டான். ஆனா முயலாமை என்ன நிச்சயமாக வெல்லாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? முயற்சியின்மை என்பது நிச்சயமாக வெற்றி பெறாது. ஈமான் விஷயத்துல மட்டும் முயலாமை இருந்தால் எப்படி வெற்றி பெற முடியும்? எனவே நாம் அனைவரும் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்றால் முயற்சி தேவை. நம்முடைய அமல்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும், ஈமானை சிறப்பாக்கி கொண்டே இருக்க வேண்டும், அதை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நற்பாக்கியத்திற்குரிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.